உங்கள் வாழ்க்கையினுடைய திசையே மாற்றியவர் பாரதி ராஜா. அவரை சந்தித்த முதல் நாள் நினைவிருக்கா? என் வீட்டு வாசலில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அங்கே வந்தார். வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்டார். இல்லை வர முடியாதுன்ட்டு. அந்த படத்துடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் உட்பட யாருமே உங்களை கதாநாயகியை ஏற்றுக்கல. யார் நானே என்னை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க எங்கே என்னை ஏற்றுக்கிறது? அடிக்கடி உண்மையை உடைச்சி பேசுவேன்னு சொன்னீங்க. அப்படி பேசுறதுனால என்ன மாதிரியான சங்கடங்களை எல்லாம் அனுபவிக்கிறது? நிறைய இருக்குங்க. உங்கள் நடிப்பு, உங்கள் பர்சனல் வாழ்க்கை, இதில் எதில் நடிகர்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது? எல்லாத்துலேயும். நடிகை அப்படின்ற இந்த 3 எழுத்துக்கு இடம் வரமா சாபமா? ஏன் அது வரும் சாபம்? அப்படின்னா ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களா? சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகை ராதிகா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு படத்திலும் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற ராதிகாவுடைய திரைப்பயணத்தில் இது 48வது ஆண்டு. வாங்கியாரு தெரியாது, கோழி வாங்கியாரு தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியாரு தெரியுமா? பல மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ராதிகா இணைந்து நடிக்காத முக்கியமான இந்திய கதாநாயகர்களே இல்லை என்று சொல்லலாம். ఆకలేస్తోంది, అన్నం పెట్టవా? அத்தான், என் ராசா, அன்புள்ள அத்தான், எழுந்திருப்பா. పట్నంలో బతకడానికి ఈ తెలివి చాలదు. నీ తెలివితేటల సంగతి ఎలా ఉన్నా ఈ గజ్జల మాయతోటి గారడీ సాహిబ్లా బతకొచ్చు. കണ്ടോ കണ്ടോ ഇന്നോളം കാണാത്ത ചന്തം കണ്ടോ. பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் பல சாதனைகளை புரிந்துள்ள ராதிகா தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையினுடைய திசையே மாற்றியவர் பாரதி ராஜா. அவரை சந்தித்த முதல் நாள் நினைவிருக்கா? என் வீட்டு வாசலில் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அவர் இன்னொரு வீடு, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஐ திங்க் ஜெயக்குமாரி அவங்க வீட்டுக்கு போய் சிஸ்டரை தான் சிஸ்டரை இந்திரா அவங்க பார்க்கும்போது என் ஃபோட்டோ அதில் இருந்தது. அது யார் இந்த பொண்ணுன்னா அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க டைரக்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே வந்தார். வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்டார். இல்லை வர முடியாதுன்ட்டு. ஏன்னா அப்போ தான் அங்கே ஒரு பெரிய பெசன் நகரில் ஒரு பெரிய கொலை நடந்ததில்ல. ஸோ அந்த டைமில் யாராவது உள்ளே வந்துடுவாங்க, வர முடியாதுன்ட்டு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா அவரை நான் பாரதி ராஜா, நான் 16 வயதில் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா கொஞ்சம் சினிமா கொஞ்சம் அந்த இது இருக்கிறதுனால சரி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது. என்னையே ஊற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ என் மதர்கிட்ட நான் சொன்னேன் இங்கிலீஷில், வாய் இஸ் ஸ்டேரிங் அட் மீ அப்படின்னு. அவரை பார்த்த உடனே ஒரு ரவுடி மாதிரி இருக்காரு, இவருடைய படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் அதெல்லாம் நான் சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லவே இல்லை. நான் அங்கே ஒரு மர்டர் நடந்ததுனால யாரையும் உள்ளே விட மாட்டேன். அவர் நல்ல கண்ணங்கரேன்னு இவ்வளோ முடி வச்சுருந்தார். அப்போ ஈஸியாக யாரும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு நினைக்கிறேன். அவர் வீடு தவிர
அந்த டைமில் we were not aware. அது எனக்கு அந்த மாதிரி தெரியல. எப்படி தயாரானீங்க ஒரு கதாநாயகா நடிக்கிறதுக்கு? நான் எந்த காலத்தில் தயாரானேன்? ஏதோ போகிற போக்கில் நடிக்க வச்சாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க, இப்படி இந்த ட்ரெஸ்ஸை காட்டுவாங்க, பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு, இது போடணுன்னா நீ ஆடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தயார்னு சொல்ல முடியாது. அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எங்கே கேட்குற ஒரு நல்ல குணம் அப்போ இல்லை. நோ அப்படிம்பேன், வெக்கப்படுன்னு எனக்கு தெரியாது அப்படிம்பேன். இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. குச்சியெல்லாம் வச்சு இடுப்பை குத்தி அதில் பற்றி என்ன சிரிப்பேன், அதுதான் வெக்கம். அழுவணும்னு சொன்னால் ஐம் நாட் இன் த மூட் அப்படிம்பேன். ஒரே அறை எல்லா அழுகையும் அன்றைக்கி முடிச்சிட்டேன். அந்த படத்துடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் உட்பட யாருமே உங்களை கதாநாயகியா ஏற்றுக்கல. யார் நானே என்னை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க எங்கே என்னை ஏற்றுக்கிறது? நானே டேரக்டர்கிட்ட இப்போ ஏன் சார் என்னை போட்டிங்க, அப்படி என்ன நீங்கள் பார்த்தீங்க? நான்லாம் போடவே, நான் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் பார்த்தேன், ஐயோ வை ஷீ இஸ் கோயிங் டு பி ஹீரோயின்னு நான் கேட்டிருப்பேன். நான் அவருக்கு ஃபர்ஸ்ட்டு கேள்வி அவர்கிட்ட, சினிமா நடிக்கிறியான்னு கேட்டார். என்ன யார் என் மூஞ்சி பார்ப்பாங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அந்த படத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்த காட்சி அப்படின்னு எதை சொல்லலாம்? எல்லாமே கஷ்டம்தான். ஏன்னா எனக்கு லெஃப்ட்டு தெரியாது, ரைட்டு தெரியாது எங்கே. ஆனால் கிராஸ்பிங் பவர் இருந்தது. அதுதான் டைரக்டர் என்கிட்ட எப்போன்னு சொல்லுவார், உங்ககிட்ட அந்த டக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடினா அப்படி ஆடணும்னு நீ பார்த்துருவேன். அதுதான் என்னை காசு பண்ணாருன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. கஷ்டம் அப்படின்னா எல்லாமே கஷ்டம். செருப்பு இல்லாமல் நடக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஐ வாஸ் நாட், எனக்கு அது பழக்கமே இல்லை. கிராமத்தில் கொண்டு போய் எனக்கு பாவடை தானே என் லைஃப்பில் நான் கட்டினதில்லை. அதை போட்டு அந்த வில்லேஜ் பொண்ணாக என்னை மாற்றி எல்லா கிரெடிட் அவருக்கு தான். நத்திங் டு மீ. ஐ ஜஸ்ட் ஹேட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணேன். சித்ரா இன்னும் ஒன்று, இன்ன வரைக்கும் என் சினிமா வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் என் படத்தை பார்த்து ஐ ஜஸ்ட் லுக் நைஸ் அப்படிம்பேன், நாட் நைஸ்ம்பேன். ஐ டோன்ட் நோ, நான் அப்படியே க்ரூம் ஆகிட்டேன். ஸோ ஐ வாஸ் வெரி த்ரில் டு என்னை வந்து ஒரு படத்தில் பார்க்குறது. பிகாஸ் எனக்கு சினிமா எக்ஸ்போஷர் அந்த காலத்தில் அவ்வளோ இல்லை. நான் ஹாஸ்டல்லே படித்தனால சினிமாலாம் ஜாஸ்தி பார்க்க மாட்டேன். அந்த எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது. இந்த கேரக்டர் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்லேஷன், கம்ப்ளீட் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர். நான் என்னவா இருந்தேனோ அப்போ வந்து எனக்கு பட் சொல்கிற பேச்சை கேட்பேன் ஓரளவுக்கு. அது மாதிரி இல்லை இப்படி பண்ணு அப்படின்னு நல்லபடியாக கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் முறைச்சாங்கன்னு வைங்க, பெட்டி எடுத்து கிளம்பிடுவேன், நான் போகிறேன் அப்படின்னா. ராஜ்கண்ணி சார் ஐயம்மா அம்மா அம்மா உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன்னு. இல்லை இல்லை அந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் சண்டை போடுறதுக்கு பழகிட்டேன். யாராவது ஏதாவது சொன்னால் திருப்பி சொல்லணும்னு, இல்லாட்டி இவங்க திருப்பி என்னை ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எவ்ரிதிங் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் மீ. ஈவன் என்னை ஒரு படத்தில் பார்க்குறதும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ். பார்த்து அதுக்கப்புறம் வர படங்களில் பார்த்து ஓஹோ இங்கே வந்து நல்லா இல்லை, எங்கள் அம்மா சொல்கிறோம் பாரு இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கேன்னு, அது என்ன பண்ணியிருக்கேன், இது என்ன பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிதிங் அந்த காலகட்டத்தில் வந்து எங்களை மன்னிக்கிற ஆடியன்ஸும் தயாரிப்பாளர்களும் டைரக்டருங்களும் இருந்தாங்க. இப்போ கிடையாது. அந்த படத்துடைய படப்பிடிப்பில் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டது யார்? அவங்க தான். ராஜ்கண்ணு சார் அவரே சொல்லிடாரு, அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லிடாதப்பா, பாட்டுக்கு பெட்டி எடுத்து கிளம்பிட்டோம், லண்டன் போகிறேங்கன்னு. ஸோ எனக்கும் பாக்யராஜுக்கு ஒரு நாள் சண்டே ஆகிடுச்சு. அவர் வந்து எனக்கு டைலாக் சொல்லி கொடுக்கணும். டைலாக் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னப்போ இவர் வந்து அங்கே உட்காருவார், வாங்க பிள்ளை நான் டைலாக் சொல்லி கொடுக்குறேன்னு. நான் விளையாட்டுத்தனம், நானும் உஷாவாக இருப்போம். நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு அவர் பாரு எப்படி டைலாக் சொல்லி கொடுத்தாரு, நாங்கள் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவரும் சொல்லி பார்த்தாரு ரொம்ப பொறுமையாக. நான் சொல்கிறது கேளு, அப்புறம் டைரக்டர் திட்டுவார், நீ கரெக்டாக படி. நான் படிக்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க அப்படியெல்லாம். இப்படியெல்லாம் நான் ஒரு அளவுனா உஷா இன்னொரு அளவு, இன்னொரு லெவல். ஸோ போய் டைரக்டர்கிட்ட போயிட்டார். போய் சார் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாருங்கள் சார், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, டைலாக் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஆச்சா மூச்சா கண்ணா முன்னா போய் எங்களை போட்டு கொடுத்துட்டாரு. டைரக்டர் வந்து அப்படியே கோபம். உங்களுக்கு தான் டைரக்டர் தெரியுமே செட்டில் எப்படி இருப்பாருன்னு, ஃபயர் பால் மாதிரி இருப்பார். அவர் வச்சு என்ன இது சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்களான்னு உஷா சரியான திட்டு வாங்கிச்சு. என்ன திட்டு பண்ணி வை யூ ஸ்கோல்டிங் மீ அப்படின்னு. நீ டைலாக் யார் சொன்னா? அவர் சொன்னாரா? நான் டைலாக் எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. எங்கே சொல்லுன்னு தப்புன்னு சொல்லிட்டேன்.
கையை கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங்கை கைக்காரம்மா கண்டுபிடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்கை அது என்ன கை சொல்லடியாத்தா இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தலை 10 பார்க்கவும் மதுரை சீப்பில் வாங்கி தரேன் சொன்னாருல்ல. பாக்யராஜன் அப்படியே பார்த்தாரு. திஸ் மேன் இஸ் வெரி பேட். ஹி கால் மீ பூஸ்னிகா. ஆக்சுவலி இங்கிலீஷில் கண்ணா அப்படின்னு அவரை வந்து லெஃப்ட் ரைட்டு பாக்யராஜ் டைரக்டர் வந்து ராஜா ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அது திட்டுதுன்னு. இல்லை சார் அது இங்கிலீஷில் தானே திட்டுது எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு போயிட்டார் அவர். பட் அப்புறம் எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நான் ராஜா கிட்ட போய் சாரி நான் ரொம்ப திட்டேன். இல்லை புரியல எனக்கு பரவாயில்லட்டார். பட் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகி அவர் தான் என் வாய்ஸ் வேணும்னு ரொம்ப ஃபைட் பண்ணவர் பாக்யராஜ் தான். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நான் எந்த படம் எடுத்தாலும் நீ தான் என் கதாநாயகி சொல்லி ஃபஸ்ட்டு படம் வந்து கதை சொன்னார். அப்போ நான் வேறு ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தனால பண்ணலை. பட் கிட்டத்தட்ட அவர் எல்லா படமும் என்னை ஃபஸ்ட்டு கேட்பார். அந்த படம் பண்ணேன்னா நான் அது தெலுங்கில் பண்ணியிருக்கேன். அவரோட கதாநாயகி நடித்த போது இந்த அனுபவங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்களா? ஐயோ அவருக்கு என்ன பிரச்சனைனா என் மூஞ்சை பார்த்து பேச மாட்டாரு. ஷார்ட்லேயே இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியே பார்க்க மாட்டோம், சிரிச்சிடுவோம். எனக்கு ராஜா நீ எல்லாம் ஹீரோவா ராஜா அப்படி அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ளே இருந்தது. ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள். இன்ன வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்பா படத்தை பார்த்தாரா? அப்பா பார்த்தாரு. அவருக்கு சிரிப்பு ஏன்னா ஃபேமிலியில் நான் நடிகை அவனே யாருமே நினைக்கல. நான் புக்கு படிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றில நினைக்கலையே. நான் ஃபஸ்ட் அது நான் கடைசி என்னுடைய விருப்பம் அப்புறம் தான். எங்கள் அப்பாலாம் சிரித்தாங்க. உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் எனக்கு டைரக்டர் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எம்ஆர் ராதா பொண்ணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அப்போ இங்கே தேனாம்பேட்டில் வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணார். ஐயோ இது என்னையா வம்பு அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா சிரிச்சாரான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்பா வந்து தேவி தியேட்டரில் வந்து படம் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் டைரக்டரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சொன்னார் எந்த நடிகருக்கு எந்த நேரத்தில் க்ளோஸ்அப் வைக்கணும்னு நீ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் அது சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் ஒரு டீப்பாக திங்க் பண்ணி சொன்ன ஒரு கருத்தாக இருந்திருக்கலாம். அப்போ டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ பாஸ்ட் ஆஃப் 78 ரிலீஸ் இறந்துட்டார். செப்டம்பரில் இறந்துட்டார். உங்கள் நடிப்பு உங்கள் பர்சனல் வாழ்க்கை இதில் எதில் வந்து நடிகர்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது? எல்லாத்துலேயும் உண்மையாக டப்புன்னு பேசிடுவேன். ஷரத் சொல்கிற மாதிரி ஃபில்டர் இல்லாமல் பேசிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க ராதிகா பார்த்து பேசு அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் நோ எனக்கு அந்த குவாலிட்டி வந்து ஐ திங்க் அவர்கிட்ட எனக்கு ஸ்பேட் இஸ் அ ஸ்பேட். அது ஆஃப்கோர்ஸ் பல வருஷங்கள் ஆச்சு அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொன்று நான் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். சினிமாவில் நம்ம கொஞ்சம் இப்படியே சாஃப்டாக இருந்துட்டோன்னா எங்கள் தலை மேலே ஏறி மிளகா அரைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நமக்குள்ளே இருக்கணும். அது அப்படியே ப்ரிப்பேர் ஆகி அப்படியே வந்துட்டேன். ஸோ நடிப்பில் வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட பாதிப்பு இருந்திருக்கும். ஏன்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் அவர் கூட நிறைய நாடகம் எந்தெந்த ஊரெல்லாம் போயிருக்கேன்னா அங்கே ஓரத்தில் உட்காந்து அதை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சீன் சம் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி. ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இன்னும் இருக்குது. நான் இன்னும் டைலாக் படிக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் செட்டில் எனக்கு சொன்னால் தான் அப்படியே கேட்பேன். அது 5 பேஜாக இருந்தாலும் சரி அப்படியே கேட்டுட்டு நான் பண்ணிவிடுவேன். அது வந்து ஐ திங்க் என் அப்பா கிட்டேருந்து வந்தது. எந்த காலகட்டத்தில் நாமளும் ஒரு நடிகை ஆகிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது? ஐ திங்க் அந்த டைம் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஒரு பிக்னிக் மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமாக இருந்தது. அதுக்கப்புறம் சீரியஸாக எது செஞ்சாலும் நல்லா செய்யணும், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு தாட்டு நானே க்ரியேட் பண்ணி அப்புறம் நானே கரெக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த டைமில் அந்த லக்ஸரி இருந்தது கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் தெலுங்கு படம் ஆரம்பித்த உடனே அங்கே தான் நான் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டாக இவால்வ் ஆனேன். ஏன்னா அங்கே போனோடனே நல்ல ஹெவி ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பான கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட் ஆனோடனே ஹீரோயின் ஓரியன்ட் படம்னால எல்லாமே எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாஷையை வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது தெலுங்கு. அதை நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸ் வரும் தெரியுங்களா, அது கரெக்டாக சொல்லணும். அங்கேருந்து படிப்படியாக அங்கே சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் வந்து என்னை கைட் பண்ணாங்க. அதே மாதிரி அப்படியே தமிழில் வந்து இவங்க இவ்வளோ நல்லா அப்போல்லாம் விளையாட்டுத்தனமான ரோல்ஸ் தான் எனக்கு தமிழில் இருந்தது. அதுக்கப்புறம் தெலுங்கு போனதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ என்ன இப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்ம தமிழில் பண்ண அப்புறம் இங்கே வந்து அப்போ எல்லா லாங்குவேஜஸ் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெஞ்சு உள்பட.
எப்படி இது கம்ஃபர்ட் லெவல் இருந்தது உங்களுக்கு இந்த லாங்குவேஜில்? கன்னடா வந்து ரொம்ப ஈஸி தான் பேசுறதுக்கு. தெலுங்கு வந்து எனக்கு ஆஸ் அ லாங்குவேஜ் எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப பேடாக தெலுங்கு பேசுவார் எனக்கு ஞாபகத்தை. அப்படியா? அவங்க 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 இந்த மெட்ராஸில் இருக்கிற தெலுங்கு அட்டு சூசி அல்ல பரண மேலே பைய ஏதோ ஒன்று பேசுவாங்க. அது தெலுங்குன்னா அவங்களே சொல்லிப்பாங்க. பட்டியா அந்த மாதிரி படத்தில் நடிக்கும் போது அங்கே வந்து வெரி கிளியர் தெலுங்கு அண்ட் நல்லா கிளியராக சுத்தமாக பேசுவேன். ஸோ அப்படியே அது கற்றுக்கிட்டேன். கன்னடா தெலுங்கு வந்து இதில் மலையாளம் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா தமிழே உங்களுக்கு தெரியும், இந்த லா 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 வந்து நான் ரொம்ப டான்ஸ் ஆடும் எனக்கு. அது மலையாளத்தில் இன்னும் ஜாஸ்தி. அந்த லாங்குவேஜே அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ். பட் அப்போ கூட ஐ வில் டூ இட் ஆஃப். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அடிக்கடி உண்மையை உடைச்சி பேசுவேன்னு சொன்னீங்க. அப்படி பேசுறதுனால என்ன மாதிரியான சங்கடங்களை எல்லாம் அனுபவிக்கிறது? நிறைய இருக்குங்க. சில பேர் அது பிடிக்காது. ஏன் சொன்னேன்னு, நடந்தது தானே சொன்னேன் அப்படிம்பேன். அது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி. அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அது ஒருவேளை எனக்கு சரின்னு இருக்காது. ஸோ நடிகை அப்படின்ற இந்த 3 எழுத்துக்கு இடம் வரமா சாபமா? ஏன் அது வரும் சாபம்? அப்படின்னா ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களா? ஆஃபீஸ் பொண்ணு அப்படின்னு இது வரமா சாபமா கேட்க முடியுமா? இட்ஸ் another ஃபார்ம் ஆஃப் ஒர்க். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை. நான் போனேன்னா 100% என்னுடைய கான்சன்ட்ரேஷன், என்னுடைய ஃபோக்கஸ் என்னுடைய தொழிலில் தான் இருக்கும். கட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர். இப்போ நீங்கள் என்னை வந்து ஏதாவது கேட்டிங்கன்னா, தாய் கல்வி பற்றி கேட்டால் கூட அது முடிஞ்சு போச்சு. எனக்கு கஷ்டப்பட்டேன், நடித்தேன், டன், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண, ஐ எம் ஹாப்பி. இப்போ எனக்கு வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் இதில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். கரெக்ட். கலைமணி வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. அப்போ மனோபாலாவும் வந்து ராதிகா நீ இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ராதிகா அப்படிங்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மனோபாலா. ஏன்னா திட்டத்துக்கு ஆள் இல்லை இப்போ. அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தவர் சிவாஜி சார். ஆமாம், அவரோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள். அப்போ என்ன மாதிரி இருக்கும் உங்களுடைய உரை? அவர் என்ன ராதாண்ண பொண்ணுன்னு தான் கூப்பிடுவார். பசுப்பொருள சிவாஜி சார் ஒரு மாதிரி மூட்டு இருந்தார், நீ போய் நீ அங்கே உட்காந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு அப்படிப்பாரு. என்ன அனுப்பி விடுவார். அவர் வந்து இந்த பாரதி இருக்காரு அப்படிப்பாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.